200க்கு 200 என்கிற அளவிலே சட்டமன்றம். ஏன்னா 234க்கு 200 என்று கேட்கிறீர்களே என்று கேட்கலாம். நமக்கு ஆசை ரொம்ப கிடையாது. ஒரு 34 எதிர்கட்சியில் வந்து உட்கார்ந்தா தான் சட்டமன்றம் கொஞ்சம் கலகலன்னு இருக்கும். அதனால ஒரு 34 இடங்களை எதிர்கட்சிக்கு கொடுத்து விட்டு 200 இடங்கள் திராவிட முன்னேற்ற கழக கூட்டணி தலைவர் தளபதி சொன்னபடி வெற்றி பெறும். அதில் சந்தேகம் கிடையாது. இந்த 34 நாம விட்டு கொடுக்கிறது தான். இல்லாட்டி 234ஐயும் அடித்து காண்பிக்கக்கூடிய சக்தி திராவிட முன்னேற்ற கழக தொண்டனுக்கு உண்டு. ஆனா இப்ப எதிர்வரிசையில ஜீரோவாக இருந்தால் நன்றாக இருக்காது. அங்கே சில ஹீரோக்களை உண்டாக்கி வைத்து விட்டு அவர்களை ஜீரோவாக ஆக்க வேண்டும். அதற்காகத்தான் இந்த திட்டம் என்பதை சொல்லி நம்ம பொறுத்தவரைக்கும் தேர்தலை பற்றி யாருமே கவலைப்பட வேண்டாம். கவலைப்படக்கூடியவர் நம்முடைய தலைவர் தளபதி, எல்லாத்தையும் பார்த்துக்கக்கூடியவர் தலைவர் தளபதி, வழிநடத்தக்கூடியவர் தலைவர் தளபதி. அவர் இடுகின்ற கட்டளைகளை நாம் நிறைவேற்றினால் அது ஒன்று போதும். திராவிட முன்னேற்ற கழக கூட்டணி ஆட்சியை பிடிப்பதற்கு வேறு எதுவுமே தேவையில்லை. எனவே நம்முடைய தலைவர் தளபதி நமக்கு வெற்றியை தேடி தருவார். அவருடைய ஆட்சியினுடைய சாதனைகள் நமக்கு வெற்றியை தேடித்தரும். ஏன்னா இந்தியாவுக்கு ஒரு முன்மாதிரியான ஆட்சியை நடத்தி இருக்கிறார். நாம யாரையும் பார்த்து காப்பி அடிக்கிறார், யாரையும் பார்த்து ஸ்டிக்கர் ஓட்டல. ஜெயக்குமாருக்கு எப்போ பார்த்தாலும் ஸ்டிக்கர் ஞாபகம் தான் வரும். ஏன்னு சொன்னால் அவர் ஸ்டிக்கர் பாயின்னு பேர் பெற்றவர். அதிமுக அந்த காலத்தில் நாம நிவாரண பொருள்லாம் இங்கேருந்து கஷ்டப்பட்டு அனுப்புவோம். அதில் ஸ்டிக்கர் ஜெயலலிதா படத்தை ஒட்டி கொடுப்பாங்க. எனவே ஸ்டிக்கர் ஓட்டுகிற கட்சி அதிமுக. ஸ்டிக்கர் ஒட்ட தேவையில்லாத கட்சி திராவிட முன்னேற்ற கழகம். சொந்த காலில் நிற்கக்கூடிய கட்சி திராவிட முன்னேற்ற கழகம். நம்முடைய சாதனைகள் நாம கொண்டு வந்திருக்கிற சாதனைகள் தான். அதைத்தான் இந்தியாவில் இருக்க மற்ற மாநிலங்கள் பின்பற்றுகின்றன. மகளிர் உரிமை தொகை யார் கொண்டு வந்தது? தலைவர் தளபதி. மகளிருக்கான கட்டணம் இல்லாத அரசு இலவச பேருந்து, நகர பேருந்து யார் கொண்டு வந்தது? தலைவர் தளபதி. அதே போல இன்றைக்கு 1000 ரூபாய் இன்றைக்கு புதுமை பெண் திட்டம், அதே போல தமிழ் புதல்வன் திட்டம், அடிக்கிட்டே போல ஒவ்வொரு திட்டங்களாக இந்த திட்டங்களை எல்லாம். அதே போல காலை உணவு திட்டம் இந்தியாவுக்கே முன்மாதிரி அல்ல, உலகத்துக்கே முன்மாதிரி. கனடாவில் எல்லாம் இன்றைக்கு தமிழ்நாட்டிலே காலை உணவு தருகிறார்கள். அந்த திட்டம் சிறந்த திட்டம். அதை நாமும் பின்பற்ற வேண்டும் என்று மேலை நாடுகளும் பின்பற்றக்கூடிய திட்டத்தை தருகிறவர் தான் நம்முடைய தலைவர் தளபதி. எனவே நாம் யாரையும் பார்த்து காப்பி அடிக்க வேண்டியதில்லை, ஸ்டிக்கர் ஓட்ட வேண்டியதில்லை. நம்மை பார்த்துத்தான் மற்றவர்கள் எல்லாம் பின்பற்ற வேண்டும். அந்த அளவுக்கு இந்தியாவுக்கே முன்னோடியான திட்டங்களை தருகிற ஒரு முன்னோடி முதலமைச்சர், முதன்மையான முதலமைச்சர், சிறப்பான ஆட்சியை தந்து கொண்டிருக்கிற முதலமைச்சர், ஏழை எளிய மக்களுக்கு என்ன தேவை என்று நினைத்துகின்ற ஒரு முதலமைச்சர். பாலினை தூட்டும் தாய் என்று சொல்வார்களே, அதை போல தன்னுடைய மக்களுக்கு எது தேவை என்று உணர்ந்து அதை அந்த நேரத்தில் தருகின்ற ஒரு சிறப்பான ஒரு முதலமைச்சர் நம்முடைய முதலமைச்சர் தான்.